ஈசோ மிசியாவுக்கு புகழ். இயேசுவின் செல்ல பிள்ளைகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹலோ, ஹாய். இயேசுவின் செல்ல பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், அப்படிதானே? ஆமாம், இயேசுக்கு செல்ல பிள்ளைங்க எதுக்கு கவலைப்படணும்? எல்லாமே ஏசப்பா பார்த்துக்கிடுவாங்க, அப்படிதானே? இயேசுவின் செல்ல பிள்ளைங்கள கடவுள் எல்லா நாளும் நல்லபடியாக பாதுகாத்துட்டு வர்றாரு. அதனால இயேசுக்கு நம்ம எல்லா நாளும் நன்றி சொல்லணும். அப்போது இந்த கிளாஸில் நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம 1 மினிட் ப்ரேயர் பண்ணலாமா? எல்லாரும் கை கூப்பி கண்ணு மூடி எந்த பராக்குக்கும் இடம் கொடுக்காம நம்ம இந்த நேரத்தில் ப்ரேயர் பண்ண போகிறோம். ப்ரேயர் பண்ணும்போது யார்கிட்ட நம்ம பேசுகிறோம்? கடவுள்கிட்ட பேசுகிறோம். நம்ம அப்பா அம்மா கிட்ட நம்ம எவ்வளோ சந்தோஷமாக பேசுவோம். அதே போல தான் நம்ம யார்கிட்ட பேசுகிறோம்? நம்மளை படைச்ச நம்முடைய தந்தையாம் கடவுள்கிட்ட நம்ம பேசுகிறோம். இப்போ ப்ரேயர் பண்ணும்போது வேறு யார், நீங்கள் இப்போ உங்கள் அப்பா கிட்ட பேசும்போது வேறு யாராவது உங்களுக்கு இடைக்க வந்து பேசினா உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. அப்போது நம்ம தந்தையாம் கடவுள்கிட்ட பேசும்போதும் நம்ம மட்டும் தந்தையாம் கடவுள்கிட்ட பேசணும். வேற எந்த ஒரு பராக்குக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. இப்போ இந்த நேரத்தில் நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். எல்லாரும் கை கூப்பி கண்ணு மூடி ப்ரேயர் பண்ணலாமா? ஆர் யூ ரெடி? ஆமாம், இயேசுவின் செல்ல பிள்ளைங்க எப்பவும் ரெடியாக தான் இருப்பீங்க. அப்போ கை கூப்பலாமா? கண்ணை மூடுங்க பார்ப்போம். எங்களை படைத்து பராமரித்து வரும் தந்தையாகி இறைவா, உம்மை நாங்கள் போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், ஆராதிக்கின்றோம். சிறு பிள்ளைகளாகிய எங்களை நீர் ஆசீர்வதியும். என்றும் உமது அன்பில் எங்களை வழிநடத்தும். அன்பான ஆண்டவரே, இன்று நாங்கள் படிக்கப் போகின்ற பாடங்களை சிறந்த முறையில் புரிந்து கொள்ள தேவையான தூய ஆவியின் அருள்வரங்களால் எங்களை நிறைத்தருளும். எங்களது பெற்றோரையும் ஆசிரியர்களையும் குடும்பத்தினரையும் உற்றார் உறவினர்களையும் இந்த உலகம் முழுவதையும் நீர் ஆசீர்வதியும். தூய கன்னிமரியாளே, இறைவனின் தாயே, எங்களுக்காக உமது மகனிடம் பரிந்து பேசும். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன். இயேசுவின் செல்ல பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம படிக்க போகிற பாடம் என்னன்னு தெரியுமா? சரி, நம்ம என்ன பாடம் படிச்சுட்டு இருக்கோம்? பாடம் 5, மீட்பிற்கு ஆயத்தம் செய்யும் கடவுள் அப்படின்னு சொல்லி என்ன தலைப்பில் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். எல்லாருக்கும் தெரியும் தானே? போன வாரம் கொடுத்த ஹோம்ஒர்க் எல்லாம் நல்லா பண்ணி நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன், அப்படி தானே? ஆமாம், போன வாரம் சிஸ்டர் என்ன சொல்லி தந்தேன்? எப்படி கடவுள் இந்த பாவத்தில் வாழ்ந்த மக்களை மீட்பதற்காக என்னென்ன வழிகளை ஆயத்தம் செய்கிறார் அப்படின்னு சொல்லி, என்னென்ன வழிகளை ஏற்பாடு செய்கிறார் அப்படின்னு நான் சொல்லி தந்தேன். நோவாவின் வழியாக, அதுக்கு பிறகு இந்த உலகத்தில் மக்களினங்கள் பெருகி, அப்புறமா அதுலேயும் ஆபிரகாம கடவுள் தனியாக அழைத்து அவரை காரான் நாட்டிலேருந்து கானான் நாட்டுக்கு போக சொல்லி அங்கே போய் ஒரு குலத்தினரை உருவாக்குனார். அந்த குலத்திற்கு என்ன பேர் சொன்னோம்? இஸ்ரேல் குலத்தவர் அப்படின்னு சொன்னோம், அப்படிதானே? ஆபிரகாமுக்கு முதிர்ந்த வயதில் ஒரு மகன் பிறந்தார். அந்த மகனுக்கு பேர் என்ன சொல்லி தந்தேன்? யாருக்கெல்லாம் தெரியும்? ஈசா. கரெக்டாக சொன்னீங்க, நல்ல பிள்ளைங்க. அப்போ ஆபிரகாமுக்கு பிறந்த மகனுடைய பேர் என்னது? ஈசாக் அப்படின்னு சொல்லி தந்தேன். அந்த ஈசாக்கு யாரெல்லாம் பிறந்தாங்க? கரெக்ட், யாக்கோவும் ஏசாவும் பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி தந்தேன். அப்போ இந்த ஆபிரகாமுடைய வழிமரபில் பிறந்த இந்த குலத்திற்கு தான் நம்ம என்ன பேர் சொன்னோம்? இஸ்ரேல் அப்படின்னு ஒரு பேர் சொன்னாங்க. அந்த குலத்திற்கு பேரு இஸ்ரவேல் குலத்தவர் அப்படின்னு சொல்லி கடவுள் ஒரு குலத்தை ஏற்பாடு செய்தார். பாவத்தில் இருந்த மக்களை மீட்பதற்காக கடவுள் இந்த வழிகளை ஏற்பாடு செய்கிறார். அப்போ இன்னைக்கு நம்ம படிக்க போகிறது அதனுடைய தொடர்ச்சியாக, எப்படி இனியும் இந்த உலகத்தில் மக்கள் பெருகினாங்க, எப்படி கடவுள் அதற்கான வழிகளை ஆயத்தம் செய்தார் அப்படின்னு நம்ம இங்கே படிக்க போகிறோம். சரியா? அப்போ எல்லாரும் கவனமாக கேட்கணும். சிஸ்டர் சொல்லித்தரத கவனமாக புரிஞ்சுக்கிடணும். எல்லாரும் ரெடியாக தானே இருக்கீங்க? ஓகே, அப்போ நம்ம படிக்கலாமா? அப்போ சிஸ்டர் சொல்லித்தரத கவனமாக கேட்கணும். ஈசாக்குக்கு யாரெல்லாம் பிறந்தாங்க? யாக்கோவும் ஏசாவும். இந்த யாக்கோவுக்கு திருமணமாகி எத்தனை பிள்ளைங்க பிறந்தாங்க தெரியுமா? 12 பிள்ளைங்க பிறந்தாங்க. இப்போ உங்கள் வீட்டில எல்லாம் எத்தனை பேர் தான் இருப்பீங்க?
ஒரு ஆள் இல்லைன்னா 2 பேர் தான் இருப்பீங்க. ஆனால் யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க? 12 பிள்ளைங்க இருந்தாங்க. அந்த 12 பிள்ளைங்கள்லையும் லாஸ்ட் உள்ள ஒரு மகனை யாக்கோபுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவன் குட்டி பையனாக இருந்ததுனால யாக்கோபுக்கு என்ன செய்யும்? நல்லா பிடிக்கும். நம்ம வீட்லேயும் அப்படிதானே, அம்மா அப்பாவுக்கு தங்கச்சியை நல்லா பிடிச்சுனா இல்லைன்னா தம்பியை நல்லா பிடிச்சுனா நமக்கு என்ன செய்யும்? என்ன பிடிக்காது அம்மாவுக்கு? தம்பியை தான் பிடிக்கும், தங்கச்சியை தான் பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? ஏன் அவங்க அப்படி படிக்கிறாங்க? நீங்கள்லாம் வளர்ந்துட்டீங்க, அதனால உங்கள் தங்கச்சியையும் தம்பியையும் அம்மா அப்பா கொஞ்சம் கூட பாசம் கொடுக்கும். ஆனால் உங்கள் அம்மா அப்பாவுக்கு தம்பிக்கு மேலே பாசம் இருக்கிறது போலே தான் யார்கிட்டையும் இருக்கும், தங்கச்சிக்கு மேலேயும் பாசம் இருக்கும். ஆனால் நம்ம அதை புரிஞ்சுக்கிடுறது இல்லை. அதே போல தான் இந்த யாக்கோபுக்கு அவங்க எல்லா பிள்ளைங்க மேலுமே பாசம் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் யோசேப்புக்கிட்ட கொஞ்சம் கூட பாசம் இருந்துச்சு. இந்த யாக்கோபு என்ன பண்ணாரு தெரியுமா? ஒரு அழகான ட்ரெஸ்ஸு யாருக்கு வாங்கி கொடுத்தாங்க? யோசேப்புக்கு வாங்கி கொடுத்தாங்க. நம்ம அப்பா நமக்கு எல்லாருக்கும் நல்ல ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தருவாங்க, அப்படிதானே? அதே போல யாக்கோபு தன்னுடைய இளைய மகன், லாஸ்ட்ல உள்ள மகனுக்கு என்ன பண்ணாங்க? ஒரு நல்ல அழகான ட்ரெஸ்ஸு ஒரு நாள் வாங்கி கொடுத்தாங்க. அப்ப இதை பார்த்த உடனே யாருக்கு கோபம் வந்துச்சு? மீதம் இருந்த 11 பேருக்கும் இந்த யோசேப்புக்கு மேல என்னாச்சு? கோபம் வந்துச்சு. அப்பா எங்க யாருக்கும் இவ்வளோ அழகான ஒரு ட்ரெஸ் வாங்கி தரல, இன்னும் எங்க யாருக்கும் இவ்வளோ அழகான ஒரு ட்ரெஸ் செய்து தரல, யாருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க? யோசேப்புக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு கோபமா இருந்துச்சு. எப்படியாவது நமக்கு இவனை பழி வாங்கணும், இவனை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு விரட்டிடணும் அப்படின்னு அவங்கெல்லாம் நினைச்சாங்க. அது சரியா தப்பா? தப்பு. நம்ம வீட்டில் அண்ணனும் அக்காவும் இவங்க எல்லாம் யாரு? நம்முடைய சகோதரர்கள். நமக்கு கடவுள் தந்த கொடை தான் நம்முடைய பெற்றோரும் நம்முடைய அக்காவும் அண்ணனும் எல்லாருமே. அப்போ எல்லாருக்கிட்டையுமே நம்ம பாசமா இருக்கணும், அப்படிதானே? ஆனா இந்த யாக்கோபினுடைய மக்கள், அதாவது யோசேப்பினுடைய அண்ணன் எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, இந்த யோசேப்பை எப்படியாவது இந்த வீட்டில இருந்து விரட்டிடணும். ஏன்னா அப்பா யாக்கோபு யாருக்கு மேல அதிகம் பாசம் வச்சிருக்காங்க? யோசேப்புக்கு மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க. அதனால என்ன பண்ணணும்? இந்த யோசேப்பை இந்த இடத்துல இருந்தே விரட்டிடணும் அப்படின்னு யார் நினைச்சா? யோசேப்புக்கு அண்ணன்கள் எல்லாரும் நினைச்சாங்க. அப்படி இருக்க நேரத்துல ஒரு நாள் இந்த யோசேப்பு எங்க போறாரு? அவங்களுக்கு நிறைய வயல் எல்லாம் உண்டு. நீங்க வயல்லாம் பார்த்துருக்கீங்க தானே? அரிசி இதெல்லாம் விளையக்கூடிய பெரிய ஒரு இடம். அந்த இடத்துல அவங்க வேலை செய்யக்கூடிய இடம். அப்போ அன்னைக்கு ஒரு நாள் இந்த அண்ணன்கள் எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க. அப்போ அப்பா சொல்றாரு, யோசேப்பு மட்டும் வீட்டில் இருக்கிறாங்க. அப்போ அப்பா யோசேப்பிட்ட சொல்றாரு. அப்பாவுக்கு பேர் என்னது? யாக்கோபு. யாக்கோபு யோசேப்பு கிட்ட சொல்றாரு, மகனே நீ போய் உங்க அண்ணன்மாரெல்லாம் பார்த்துட்டு வரியா, அவங்க அங்க வேலை செய்யறாங்களான்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. அப்போ யோசேப்பு என்ன பண்றாரு? அப்பா சொன்னது போல அவங்க அங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்க போறாரு. அப்படி அந்த யோசேப்பு நடந்து போயிட்டே இருக்கும்போது இதை யாரு பார்க்கறா? தூரத்துல இருந்து யோசேப்புக்கு அண்ணன்மார் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. யோசேப்பு அங்கிருந்து தனியா வந்துட்டு இருக்கான் அப்படின்னு யாருக்கு தெரிஞ்சு? அண்ணன்மாருக்கு. அப்போ அண்ணன்கள்லாம் என்ன நினைச்சிருக்காங்க? அப்பாவுக்கு தம்பிக்கு மேல பாசம் அதிகமா இருக்கிறதுனால என்ன பண்ணணும்? இந்த யோசேப்பை இந்த வீட்டில இருந்தே விரட்டிடணும், இங்கே நிறுத்தவே கூடாது அப்படின்னு யாரெல்லாம் பிளான் பண்ணியிருந்தா? அண்ணன்மார் எல்லாரும் பிளான் பண்ணியிருந்தான். அப்போ இந்த அண்ணன்மாருக்கெல்லாம் தோணுச்சு, இதுதான் நல்ல நேரம், என்ன செய்வோம், எப்படியாவது யோசேப்பை நம்ம இந்த இடத்துல இருந்து விரட்டி விட்டுடலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தாங்க. நம்மளும் அப்படித்தானே, வீட்டில் அண்ணனோ அக்காவோ சண்டை போட்டாங்க, அம்மா அப்பா வெளியே போயிருந்தாங்கன்னா என்ன பண்ணுவோம்? இதான் நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி அண்ணனையோ அக்காவையும் போய் நம்ம அடிப்போம், அப்படிதானே? செய்வி நீங்கள் யாருமே செய்ய மாட்டீங்க, நீங்கள்லாம் நல்ல பிள்ளைங்க, செய்யாட்டாலும் மனசில் தோணும் தானே, இப்போ அது தப்பு தானே? ஆமாம். ஆனால் இந்த யாக்கோபுக்கு பிள்ளை, அதாவது யோசேப்பினுடைய
அண்ணன்மாரெலாம் நினச்சாங்க எப்படியாவது இவனை இங்கே இருந்து விரட்டிடணும், இதான் நல்ல நேரம் அப்படின்னு அவங்க நினச்சிட்டே இருந்தாங்க. யோசேப்பு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது இந்த அண்ணன்மாரெலாம் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க, எப்படியாவது இவனை இந்த இடத்துல இருந்து துரத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சாங்க. அப்போ இந்த யோசேப்புக்கு கிட்ட கொஞ்சம் பாசம் இருந்த ரூபன் சொல்லி ஒரு அண்ணன் இருந்தான். அந்த அண்ணன் சொன்னான், வேண்டாம் வேண்டாம், இவனை கொலை பண்ண எதுவும் வேண்டாம், இவனை நம்ம கொலை பண்ண எதுவும் வேண்டாம், இவனை நம்ம அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு கிணறுக்குள்ள தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு சொன்னான். ஏன்னா கொஞ்சம் பாசம் இருந்துச்சு ரூபனுக்கு, இந்த யோசேப்புக்கு மேலே கொஞ்சம் பாசம் இருந்துச்சு. அதனால அந்த மற்ற அண்ணன்மார்கிட்ட எல்லாம் போய் சொல்கிறான், அவனை கொல்ல எதுவும் வேண்டாம், இல்லைன்னா இங்கேருந்து துரத்த எதுவும் வேண்டாம், அவனை நம்ம அந்த பாய் கிணத்துக்குள்ளே, தண்ணியே இல்லாத அந்த கிணத்துக்குள்ளே நம்ம போட்டுட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இதெல்லாம் கேட்டுட்டு அந்த அண்ணன்மார் சொல்கிறாங்க, சரி கொல்ல வேண்டாம், எப்படியும் நம்ம தம்பி தானே, அதனால அவனை கொல்ல வேண்டாம், பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆழமான ஒரு கிணற்றுல, ஆனால் அந்த கிணற்றுல தண்ணியே இல்லை, அந்த கிணற்றுல கொண்டு நம்ம போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறா, இந்த அண்ணன்மார் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணியாச்சு. அதே போல் என்ன பண்ணுறாங்க, அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு அவனை தூக்கி எங்கே போட்டுட்டாங்க, கிணற்றுக்குள்ளே போட்டுட்டாங்க. அப்படி கிணற்றுக்குள்ளே போட்டுட்டு அப்படி இருக்கும்போது திரும்பவும் அந்த வழியாக கொஞ்சம் எகிப்து நாட்டிலேருந்து மக்கள் வர்றாங்க. எகிப்து நாட்டிலேருந்து அவங்க ஒரு வேலை செய்த இடத்துல எகிப்தியர்கள் நிறைய பேர் அப்படியே வந்துட்டே இருக்காங்க. அப்போ அவங்களுக்குள்ள இந்த ரூபனுக்கு திரும்பவும் தோணுச்சு, அவன் இதுக்குள்ளே கிடந்தா ஒருவேளை இறந்து போயிடுவான், செத்து போயிடுவான், அதனால அவனை எப்படியாவது உயிர் பிழைக்க வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்மார்கிட்ட இருந்து அவனை எப்படியாவது தப்பிக்க வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூபன் சொல்கிற அண்ணன் என்ன பண்ணுறான் தெரியுமா, நேராக போய் அண்ணன்மார்கிட்ட சொல்கிறான், எப்படியும் அவன் அதுக்குள்ளே தானே கிடக்கிறான், அவனை நம்ம எடுத்து இந்த எகிப்தியர்களுக்கு வித்துறலாமா அப்படின்னு கேட்குறாங்க, அவங்கக்கிட்ட நம்ம கொடுத்துடலாமா, அப்போ அவன் இங்கே இருந்தே போயிடுவான், நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது, அதனால நம்ம அந்த எகிப்தியர்கள்கிட்ட இந்த யோசேப்பை வித்துடலாம் அப்படின்னு, நிறைய பைசைக்கு நம்ம விலைக்கு வித்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அண்ணன்மார்க்கு தோணுது, சரி அதுவும் சரிதான், இங்கே இருந்தால் ஒருவேளை அவன் தப்பிச்சிட்டான்னா, அதனால அவனை எப்படியாவது இங்கேருந்து துரத்தணும்னு நினச்சதுனால அவங்க திரும்பவும் அந்த ஆழமான கிணற்றுல இருந்து யோசேப்பை தூக்கி என்ன பண்ணுறாங்க, அங்கே வந்த எகிப்தியர்கள்கிட்ட விலைக்கு விட்டுட்டாங்க. இந்த நேரத்தில் இனி அப்பா கிட்ட என்ன சொல்ல முடியும், எகிப்தியர்களுக்கு யோசேப்பை வித்தாச்சு, அடிமையாட்டு, அப்படின்னா எகிப்தியர்கள் சொல்கிறது எல்லாம் இந்த யோசேப்பு செய்யணும், அப்படி அடிமையாட்டு வித்துட்டாங்க. அப்போ இவங்களுக்கு இனி ஒரு பயம், அப்பா இனி என்ன கேட்டால் நம்மளை பார்க்க வந்த யோசேப்பு எங்கே போனா அப்படின்னு அப்பா கேட்டால் என்ன சொல்கிறது அப்படின்னு இந்த அண்ணன்களுக்கெல்லாம் ஒரே பயம் வந்துச்சு. அப்போ அவங்க நினச்சாங்க, அவங்கக்கிட்ட நிறைய ஆடு மாடுகள்லாம் உண்டு, அப்போ நினச்சாங்க ஒரு ஆடை வெட்டி அந்த ஆட்டினுடைய ரத்தம் இருக்கும்ல, அந்த ரத்தத்தில் என்ன பண்ணாங்கன்னா இந்த யோசேப்புக்கு ட்ரெஸ்ஸை எல்லாம் நினச்சாங்க. அப்படி நினச்சிட்டு அதை கொண்டு போய் அப்பா கிட்ட சொல்லலாம், அப்பா கிட்ட போய் ஏதோ பெரிய மிருகம் சிங்கமோ புலியோ ஏதோ அப்படிப்பட்ட பெரிய மிருகம் அவனை அடித்து கொன்னுருச்சு போல, நாங்கள் யாருமே இது பார்க்கல, அவனுக்கு ட்ரெஸ்ஸு மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அப்பாட்ட சொல்லி எப்படியாவது சமாளிச்சிடலாம் அப்படின்னு என்ன பண்ணாங்க, பிளான் பண்ணாங்க. அப்போ அதே போல் நம்மளும் அப்படி தானே, அம்மா அப்பா எதுக்கு நீங்கள் சண்டை போடுறீங்கன்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்வோம், நான் எதுவும் பண்ணலை அவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், மற்றவங்க மேலே பழிய போடுவோம், அப்படி தானே. அப்போ அது சரியா, சரியில்லை. அதே போல தான் இந்த யோசேப்புக்கு அண்ணன்களும் போய் என்ன செய்தாங்க, அப்பா கிட்ட சொன்னாங்க, அப்பா தம்பியை காணவே இல்லை, நாங்கள் எதையுமே பார்க்கல. அப்பா கேட்குறாரு, எங்கடா யோசேப்பு, தம்பி எங்கே போனா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அண்ணன்லாம் சொல்கிறாங்க, எங்களுக்கு தெரியவே செய்யாது, அவனுக்கு ட்ரெஸ்ஸு மட்டும்தான் நாங்கள் பார்த்தோம், இந்த ஏதோ ஒரு பெரிய சிங்கமோ புலியோ ஏதோ தெரியல, ஏதோ ஒரு பெரிய விலங்கு அவனை கொன்னுட்டு அவனுக்கு ட்ரெஸ்ஸு மட்டும்தான் இருந்துச்சு, அதை நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி அப்பாட்ட போய் சொல்கிறாங்க. இப்படி அப்பாட்ட போய் சொல்கிறதுனால அப்பாவெல்லாம் ஒரே வருத்தத்தில் இருந்தாங்க. அப்படி இருந்து கொஞ்ச நாட்கள் அப்படியே போயிருச்சு. போன பிறகு என்ன ஆச்சுன்னா, இந்த யோசேப்பு இப்போ எங்கே இருக்கிறாரு, எகிப்தியர்கள்கிட்ட
எகிப்தில் வந்து அடிமையாக இருக்கிறாரு. அவங்க என்ன சொல்கிறதையும் செய்யணும், அவங்க ஆடு மாடுகளை மேய்க்க சொன்னால் அது செய்யணும், வேற என்ன வேலை செய்ய சொன்னாலும் அவங்க செய்யணும். அப்படி யோசேப்பு வந்து அவங்கக்கிட்ட அடிமையாக கஷ்டப்பட்டு இருந்துகிட்டே இருக்கிறாரு. அப்போ இந்த யோசேப்பு வந்து அந்த நாட்டில் உள்ள மன்னனுக்கு பேர் வந்து பார்வோன் அப்படின்னு ஒரு மன்னன் இருந்தார். அந்த மன்னனுக்கு வந்து நிறைய கனவுகள்லாம் வரும். அப்போ அந்த கனவுகள்லாம் வந்தபோது அவருக்கு எதுவுமே அதை பற்றி தெரியாது. கனவெல்லாம் நிறைய பார்த்துட்டு அப்படியே குழம்பி இருப்பார். அந்த நேரத்தில் இந்த யோசேப்பு என்ன தெரியுமா செய்வார், அந்த கனவுகளுடைய அர்த்தம் எல்லாம், இது எதனால நீங்கள் இப்படி பார்த்தீங்க, இதனால இப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி எல்லா விளக்கங்களையும் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாரு. அந்த கனவுக்குடைய எக்ஸ்பிளனேஷன் விளக்கம் எல்லாம் கொடுக்கறது யாரு, இந்த யோசேப்பு. இதை பார்த்த பார்வோன் அரசனுக்கு யோசேப்புக்கு மேலே ரொம்ப மரியாதை வந்துருச்சு. நான் என்ன கனவு கண்டாலும் இந்த யோசேப்பு கரெக்டாக விளக்கம் சொல்கிறானே, அப்போ இவன் என் கூட இருக்கிறது, இந்த அரண்மனையில் பெரிய அரண்மனையில் என் கூடவே அதிபனாக இருக்கட்டும், அதாவது ஒரு தலைவராக இருக்கட்டும், அமைச்சராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவனை இந்த எகிப்து நாட்டில் ஒரு அதிபனாட்டு வைக்கிறாங்க. ஒரு அமைச்சராட்டு யார் நியமிக்கிறா, பார்வோன் நியமிக்கிறாரு. இப்படி கதை போயிட்டு இருக்கிற நேரத்தில் அப்போ இங்கே யாரு, கானான் நாட்டில் யாக்கோவனுடைய மக்கள் 11 பேரும் யாக்கோவும் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் யோசேப்பு எகிப்தில் வந்து ஒரு அடிமையாக இருந்து இப்போ ஒரு அதிபனாக மாறி இருக்கிறாரு. அப்படி இருந்த நேரத்தில் இந்த சைடு யாக்கோவினுடைய மக்களும், அதாவது யோசேப்பினுடைய அண்ணன்மாரெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அங்கே பெரிய ஒரு பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சம் சொன்னால் எப்படி, சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லை, எதுவுமே இல்லாமல் நிறைய நாள் அவங்க வந்து சாப்பிடாம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் இந்த யோசேப்புக்கு அண்ணன் எல்லாம் நினச்சாங்க, நம்ம எகிப்தில் போய் கொஞ்சம் கோதம்பு வாங்கிட்டு வரலாம், அப்படி கோதுமை போய் வாங்கிட்டு வரலாம். அப்படி நம்ம இப்போ அரிசி சாப்பிட்றது போல் அவங்க வந்து கோதம்பை வந்து பல விதத்தில் தயார் பண்ணி அவங்க சாப்பிட்டுருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இனி நம்ம இங்கே இருந்தால் செத்து போயிடுவோம், பஞ்சம் பசியெல்லாம் வந்து நம்ம இறந்து போயிடுவோம், அதனால நம்ம எகிப்துக்கு போய் அங்கே போய் யார்கிட்டையாவது கடன் வாங்கி நம்ம பொழைச்சிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி யாரு, இந்த யோசேப்புக்கு அண்ணன் எல்லாம் சேர்ந்து எங்கே போகிறாங்க, எகிப்துக்கு போகிறாங்க. எகிப்துக்கு போகும்போது அங்கே யார் இருக்கிறா, இப்போ அன்னைக்கு எகிப்துக்கு அடிமையாக விற்ற யோசேப்பு அங்கே வந்து ஒரு அதிபனாக அமைச்சராக அங்கே இருக்கிறாரு. அது யாருக்கு தெரியாது, இந்த யோசேப்புக்கு அண்ணனுக்கெல்லாம் தெரியவே செய்யாது. இவங்க போய் அங்கே போய் கோதுமை வந்து எங்களுக்கு தாங்க அப்படின்னு கேட்க போன போது யோசேப்புக்கு புரிஞ்சிருச்சு, இது யாரு, எனக்கு அண்ணன்கள் ஆச்சே அப்படின்னு சொல்லி யாருக்கு புரிஞ்சிச்சு, யோசேப்புக்கு புரிஞ்சிச்சு. ஆனால் யாருக்கு புரியலை, ஏன்னா அன்னைக்கு சின்ன பையனாக இருந்தபோது அவனை விலைக்கு விற்றுட்டாங்க, அப்படிதானே. இப்போ பெரிய ஆளாக வளர்ந்து ஒரு அமைச்சராக இருக்கிறதுனால யாருக்கு புரியலை, யோசேப்புக்கு அண்ணனுக்கு யாருக்குமே இதுதான் எங்கள் தம்பி யோசேப்புன்னு புரியவே இல்லை. ஆனால் யாருக்கு புரிஞ்சிச்சு, யோசேப்புக்கு புரிஞ்சிச்சு. அப்போ இந்த யோசேப்பு என்ன பெருமா பண்ணினாரு, அதை சொல்லவே இல்லை, நான் தான் உங்கள் தம்பி அப்படின்னு சொல்லவே இல்லை. ஆனால் அவங்களுக்கு தேவையான எல்லாம் கொடுத்து அவங்கள அந்த எகிப்து நாட்டிலே வாழ வச்சாரு. அப்போ தன்னுடைய அண்ணன்மாரு தனக்கு எதிராக எவ்வளோ தப்பு பண்ணின பிறகும் அந்த யோசேப்பு என்ன பண்ணாரு, எதுவுமே பண்ணாமல் அவங்களுக்கு நல்லது மட்டும்தான் செய்து கொடுக்காரு. அப்போ நம்ம யார்கிட்ட இருந்து படிக்கணும், யோசேப்பு பண்ணது போல நம்ம அக்காவோ அண்ணனோ ஏதாவது தப்பு பண்ணாலும், உங்களை அடித்தாலோ திட்டினாலோ இல்லைனா உங்களை பற்றி தப்பாக சொல்லி கொடுத்தாலோ என்ன பண்ணக்கூடாது, அவங்களுக்கு எதிராக நம்ம போய் சண்டை போடவோ அவங்கள திட்டவோ அவங்கள பற்றி தப்பாக பேசவோ அது எதுவுமே நம்ம செய்யக்கூடாது. யோசேப்பு எப்படி தன்னுடைய சகோதரங்களை மன்னித்தாரோ அப்படி நம்மளும் மன்னிக்கணும். ஏன், கடவுள் நம்மளை எல்லாரையும் மன்னிக்கிறார், அப்படிதானே. இப்போ நம்மளும் நம்முடைய சகோதரர்கள் தப்பு பண்ணும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவங்கள திட்டக்கூடாது, அவங்கள அடிக்கக்கூடாது, அவங்கள பற்றி தப்பு எதுவுமே குறை எதுவுமே சொல்லக்கூடாது.
அப்படிதானே? நீங்கள் எல்லாம் நல்ல பிள்ளைங்க தானே? இப்போ நீங்கள் எல்லாரும் அப்படிதான் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். யோசேப்பு என்ன பண்ணாரு? தன்னுடைய அண்ணன்மார்கள் யாரையுமே திட்டவும் இல்லை, அடிக்கவும் இல்லை. நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு சொல்லி விரட்டியும் விடலை. என்ன நீங்கள் எகிப்துக்கு விலைக்கு தானே விற்றீங்க அப்படின்னு சொல்லி எதுவுமே கேட்கல. ஆனால் அவங்க கேட்டதுக்கு அவங்களுக்கு கோதுமையெல்லாம் கொடுத்து அவங்கள எகிப்து நாட்டில் அழகா ஒரு நல்ல நிலையில அவங்கள என்ன செய்தாரு? அங்கேயே வாழ சொல்லிட்டாரு. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? நம்முடைய சகோதரர்களையும் நம்ம நேசிக்கணும், அவங்களையும் நம்ம மன்னிக்கணும் அப்படின்னு படிச்சுக்கிட்டோம். அப்போ இப்படி இருக்கிற நேரத்துல யோசேப்பு என்ன பண்றாரு? யோசேப்பு கொஞ்ச நாளுக்கு பிறகு இறந்துட்டார். அவர் இறந்த பிறகு இந்த பார்வோன் அரசன் என்ன பண்றான்? அந்த எகிப்து நாட்டில் வாழ்ந்த எல்லா மக்களையும் அடிமையாக அவங்கள அடிக்கிறதும், அவங்க ஏதாவது பண்ண அவங்கள திட்டுறதும், தண்டனை கொடுக்கறதும், அவங்கள நல்ல கஷ்டப்படுத்தி கொடுமைப்படுத்துறான். இந்த யோசேப்பு இறந்த பிறகு இந்த எகிப்தில் உள்ள மக்கள்லாம் என்ன செய்யறாங்க? அடிமைகளா இந்த பார்வோனுக்கு அடிமைகளா வாழ்றாங்க. இப்படி அடிமைகளா வாழ்றத பார்த்து யாருக்கு வருத்தமா இருந்துச்சு? கடவுளுக்கு வருத்தம் வந்துருச்சு. கடவுள் படைச்ச இஸ்ராயல் மக்கள் தானே. ஏன்னா அப்ரஹாம்ல இருந்து ஈசாக்கு வந்து, ஈசாக்குல இருந்து யாக்கோபு வந்து, யாக்கோபு வழியா யோசேப்பு, அப்படி இந்த குலத்துக்கு பேர் நம்ம என்ன சொன்னோம்? இஸ்ரேல் குலம் அப்படின்னு சொன்னோம். அப்ப இந்த இஸ்ரேல் குலத்தவர் வந்து பார்வோன் மன்னன் கிட்ட அடிமைகளா இருக்கிறத பார்த்தா யாருக்கு கோபம் வரும்? இல்லைன்னா யாருக்கு வருத்தம் வரும்? கடவுளுக்கு வருத்தம் வரும், அப்படிதானே? அப்போ கடவுள் இனி என்ன பண்றாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த கடவுள் என்ன பண்றாருன்னா, இப்படி என்னுடைய மக்கள் அடிமைகளா இருக்கக்கூடாது, இந்த பார்வோனுக்கு அடிமைகளா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மோசே அப்படின்னு சொல்லி ஒரு இறைவாக்கினரை கடவுள் தெரிந்தெடுக்கிறார். ஒரு மோசே அப்படின்னு சொல்லி ஒரு இறைவாக்கினரை தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னு நம்ம பைபிள்ல பார்க்கிறோம். அப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? கடவுள் யார் வழியாக எல்லாம் இந்த உலகத்திலே மீட்பிற்கான ஆயத்தத்தை செய்கின்றார் அப்படின்னு சொல்லி இந்த பாடத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், அப்படிதானே? கடவுள் தேர்ந்தெடுத்த குலத்திற்கு பேர் என்னது? கரெக்டா சொன்னீங்க, இஸ்ரேல் குலத்தினர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த இஸ்ரேல் குலத்தில இருந்து திரும்பவும் கடவுள் மக்களை மீட்பதற்கான வழிகளை எல்லாம் செய்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ பாவத்திற்கு அடிமைகளாக இருக்கக்கூடிய மக்களை மீட்பதற்காக கடவுள் எந்தெந்த வழிமுறைகள் எல்லாம் செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? யோசேப்புக்கு கதையை பத்தி நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தந்தேன், அப்படிதானே? அதை நம்ம கொஞ்சம் கூட நல்ல புரியுறதுக்காக ஒரு வீடியோ வழியா நம்ம அதை பார்க்கலாமா? இப்போ கவனமா அதை நீங்க இப்போ பார்க்கணும், சரியா? Joseph was one of the 12 sons of a man named Jacob in Canaan. He had 10 elder brothers and one younger brother. Joseph's mother had died when she gave birth to his younger brother. Joseph and his brothers helped their father in the field. They also herded the sheep. Joseph was the favorite child of Jacob since he was young and innocent. Jacob spent a lot of time with Joseph. This made the brothers very jealous. On his 17th birthday, Jacob gifted Joseph a beautiful coat that had all the colors of the rainbow on it. Joseph was very happy, but his brothers were not. They were now even more jealous. They felt that their father did not appreciate all the hard work they were doing for him. One night, Joseph had a strange dream. He was very excited and he went to his brothers who were herding the sheep. "Hey, Simeon, I had a very strange dream yesterday night. You should hear this." "Oh, look! Daddy's little pet had a dream. Don't waste my time, boy. I have a lot of work to do. I can't sit and dream all day like you." "No, listen. In my dream, we were all tying up sheaves in the field. All of a sudden, my sheaf stood upright while your sheaves bowed down to mine." Simeon looked scornfully at Joseph and then at his brothers. "Oh, he isn't just stupid. He thinks even we're stupid." "No, this was my dream. And listen, in another dream, the sun, the moon, and the stars were all bowing down to me. That was so beautiful." "So now you want us to bow down to you, huh?"
Run away before we beat you with this stick. One day, Jacob sent Joseph to check on his brothers who were resting on the hillside. They were actually talking about Joseph and how irritating he was. When they saw Joseph running to them from a distance, they got so angry that they actually planned to kill him. Reuben, the eldest brother, felt strongly against this, but he knew that his brothers were too angry to listen to him. Let's kill this irritating boy and we don't have to worry about him ever again. What do you think, my brothers? Come on, Simeon. We're his brothers. We can't just kill him. We'll just throw him into this deserted well and decide what to do with him later. That's a good idea. As Joseph came to where their brothers were resting, Simeon and Reuben held him while another brother took off his colorful coat. Then they threw him into the well. The brothers returned home, leaving Joseph all alone in the well. Reuben was sad at what happened. He planned to come around later and rescue Jacob. Just then they saw a group of merchants were passing by. They were from Egypt and were returning after selling their merchandise. Then Levi, another brother, had an idea. Why don't we sell Joseph to these Egyptian merchants? That way we can get rid of him once and for all without killing him. That's a great idea, Levi. Let's do it. Call those merchants here. We'll also have some money on our hands. Where is Reuben? Will he agree with this? He went to pick up something. Don't worry, he'll agree with us. The brothers tied Joseph's hands behind his back and sold their little brother to the merchants for 20 silver coins. When Reuben came back, he was terrified to hear what his brothers had done, but he could not say anything. The brothers then took Jacob's coat and sprinkled it with the blood of a goat. The brothers went back to Jacob and told him that Joseph had been captured by a wild animal. Jacob burst out crying, and he was deeply saddened for his favorite son's loss. Joseph was sold to a very rich Egyptian named Potiphar. He was an assistant to the Pharaoh. Joseph was very intelligent and hardworking. He was also very handsome. Potiphar was very pleased with Jacob and put him in charge of all his properties. Unfortunately, Potiphar's wife one day had an unnecessary argument with Joseph. Since she was upset with him, she told lies about Joseph to her husband. Potiphar was angry with Joseph and he sent him to jail. When in jail, Joseph overheard two prisoners talking to each other. One prisoner was a servant to the Pharaoh and the other was a baker. I had the strangest dream yesterday night. I wish I could make some sense of it. My dreams are even more weird than yours. Maybe I can help you. I can help you understand your dreams. You're just a boy. How are you going to understand my dreams? I do not interpret them. My God helps me. I will try to tell you what they mean. My God surely has a message for you. So the servant described his dream to Joseph. Joseph listened to him carefully and told the servant that his dream meant he would be released from prison in 3 days and he would be taken back by the Pharaoh as his servant. Joseph asked the servant to remember him when meeting the Pharaoh and ask that he be released. 3 days later, the servant was released just like Joseph had predicted. But when he returned to the prison, he forgot all about Joseph, and because of this, Joseph remained in prison for 2 long years. One night, the Pharaoh had a strange dream and could not sleep. The next morning, he called all his wise men, ministers, and counselors and described his dream to them. Nobody had an answer to what it could mean. When the servant, who was in jail with Joseph, heard about this, he suddenly remembered his promise. He ran to the Pharaoh and told him about the prisoner who could interpret dreams. The Pharaoh immediately summoned Joseph. "So, my servant says you can interpret dreams. He tells me you are extremely gifted." "I am not capable of such things, Your Majesty. My God works through me. He can give you the meaning of your dreams. Describe your dream to me." "Very well. In my dream, I saw 7 fat cows eating grass in a field.
Then 7 thin, ugly cows rose up from the river Nile and swallowed the 7 fat cows. What does this mean? Joseph listened to the Pharaoh and then closed his eyes for some time. He walked across the room and came back to the Pharaoh. My lord, this dream you just described is very symbolic. It is a message from God. God is telling you that a great famine is coming. It will last for 7 years. There will be no food to grow, no rains. A lot of people will starve and die. Oh, that is terrible news. We are all doomed then. Wait, my lord, I am not finished yet. The dream came to you as a warning from God to prepare for the famine. There will be 7 years of plenty before the famine. So you can store up on food grains and livestock and other supplies during this period. You must make the most of this chance to produce excess food so that you can store it for later. Oh, you are right. Thank God I found you. This is great news. We will be prepared for the famine. We will produce plenty of food and build up storages for the difficult times. Thank you, Joseph. You are the most wise man in the kingdom. I am appointing you in charge of overseeing this work. Your Majesty, the honor is truly mine. These are not my powers. God speaks through me. I am simply conveying his message to you. Joseph helped the king to grow extra food grains and build storages during the 7 years of plenty so that people would not starve during the 7-year famine. He was also very popular among the people and earned their love and respect. The 7 years of plenty had passed by. The famine started. In the places around Egypt, animals were dying, lakes and rivers dried up, and people were starving to death. The people of Egypt had plenty to eat and drink because of the work done by the Pharaoh with Joseph. They had so much grain stored up that they were selling whatever was left to the people outside of Egypt who were starving. Jacob and his sons were struck by the famine as well. Their crops had all failed, and their sheep had died one by one until nothing was left. They had heard of the Egyptian Pharaoh who was selling food grains to people outside of Egypt. So Jacob sent his 10 sons to Egypt to get food for the family. Benjamin, the youngest son, stayed back with Jacob. When the brothers reached the palace of the Pharaoh where the food grains were being distributed, they saw a royally dressed man sitting on a high chair and supervising the distribution of the food. They approached him. It was actually Joseph. But they did not recognize him since it had been 10 years since they had seen him. But Joseph recognized his brothers. He realized that they did not know it was him, and he kept quiet. His brothers greeted him and then bowed down in front of him, just like the dream he had had when he was a boy. Where have you come from? We are from a faraway land called Canaan. The famine has struck us badly. We are a family of 12, and we have come to buy some food grains. Our father is waiting for us at home. I do not believe you. You look like spies. Are you here to bring harm to our people? No, my lord. We're not spies. We're just hungry travelers in search of food. Please give us some food grains, and we will be on our way home to our father. Please help us. Okay. Get up. I will sell you my grains. But you must bring your youngest brother and father when you come next time. Thank you, my lord. We will do that. The next time, Jacob and Benjamin went with the other brothers to Egypt to meet the Pharaoh. Joseph was overjoyed to see his father and little brother. After some time, Joseph revealed himself to them. Reuben, I am the brother you sold off to the Egyptians. Oh, my brother, it's really you. What have I done? Do not fear me. I hold no anger against you. Because of you, I was able to meet great people and be of service to these people. I was able to help feed them in the time of starvation. I have earned their love and respect, all because of you. I want all of you to come here in Egypt and live with me. Jacob could not believe that his darling son was alive after all these years. He ran to him and hugged him.
while his brothers bowed down to him, just as he had dreamt many, many years ago. இப்போ நம்ம பார்த்த வீடியோவிலிருந்து யோசேப்பினுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி அழகாக புரிஞ்சுக்கிட்டீங்க தானே? அப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தது போல யோசேப்பை போல நம்மளும் கடவுளுக்கு பிடிச்சவங்களா வாழணும். அப்படி நீங்கள் வாழ்வீங்க தானே? இனி இந்த வாரம் என்ன ஹோம்ஒர்க் பண்ணணும் சிஸ்டர் சொல்லி தரலாம், சரியா? உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் மறைக்கல்வி புக்கில் வந்து பேஜ் நம்பர் 28 எல்லாரும் எடுக்கணும். அந்த பேஜ் நம்பர் 28 உள்ள எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி உங்கள் டீச்சர்ஸ்க்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி கொடுக்கணும். செய்வீங்க தானே? இதுவரை உள்ள ஹோம்ஒர்க்கெல்லாம் நல்லா பண்ணிட்டு வரீங்க. அப்போ இன்றைக்கும் உங்கள் அட்டண்டன்ஸ் வந்து டீச்சர்ஸ் போடணும்னா, நீங்கள் வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியணும்னா உங்கள் மறைக்கல்வி புக்கில் பேஜ் நம்பர் 28 உள்ள எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி உங்கள் டீச்சர்ஸ்க்கு அனுப்பி கொடுக்கணும். அதுதான் இன்னைக்குள்ள ஹோம்ஒர்க்கு. இந்த வாரம் நம்ம எடுக்கக்கூடிய தீர்மானம் என்னது? நம்ம போன வாரம்லாம் என்ன எடுத்தோம்? கடவுளுக்கு பிடிக்காதது எதுவுமே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு தானே தீர்மானம் எடுத்தோம். இந்த வாரம் நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன தெரியுமா? எப்படி யோசேப்பு வந்து தன்னுடைய அண்ணன்களை வந்து திட்டவோ அடிக்கவோ எந்த எதுவுமே பண்ணலை, அப்படிதானே? ஆனால் அண்ணன்கள்லாம் என்ன பண்ணாங்க? அவரை விற்று அவரை அடிமையாக வந்து அவரை ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க, அப்படிதானே? அப்பா வந்து ரொம்ப பாசம் காட்டினதுனால அவரை வேற இடத்துக்கே விரட்டி விட்டுட்டாங்க. அப்போ ஆனாலும் யோசேப்பு எந்த இதுவுமே அவங்களுக்கு எதிராக பண்ணலை. அதே போல் உங்கள் வீட்டில் உங்கள் அண்ணனோ அக்காவோ தம்பியோ தங்கச்சியோ ஏதாவது உங்களை அடித்தாலோ திட்டுனாலோ இல்லைனா உங்களை பற்றி அம்மா அப்பா கிட்ட தப்பாக சொல்லி கொடுத்தாலோ வேற ஏதாவது தப்பு பண்ணினாலோ என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். அது யாருக்காக நம்ம மன்னிக்கணும்? கடவுள் எப்படி நம்மளை மன்னிக்கிறாரோ அதே போல் அவங்கள நம்ம மன்னிச்சு நம்ம அவங்கக்கிட்ட என்ன செய்யணும்? அன்பு காட்டணும். இதுதான் இந்த வாரம் நம்ம எடுக்கக்கூடிய தீர்மானம். எல்லாரும் பண்ணுவீங்களா? பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் எல்லாரும் யாரு? இயேசுவின் செல்ல பிள்ளைங்க. இயேசு உங்களை அதிகமாக அன்பு செய்கிறாரு. எப்படி இயேசு உங்களை அதிகமாக அன்பு செய்கிறாரோ அதே போல் நீங்களும் அவரை அன்பு செய்ய வேண்டாமா? கண்டிப்பாக அன்பு செய்யணும். அப்போ எப்படி அன்பு செய்யணும்? உங்கள் கூட உள்ள சகோதரங்களை மன்னிச்சு அவங்க கூட பாசமாக பழகி அவங்க கூட பாசமாக பேசி அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாம் செய்து கொடுத்து என்ன பண்ணணும்? உங்கள் அம்மா அப்பாவுக்கு நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணி கொடுத்து நம்ம கடவுளை அதிகமாக அன்பு செய்யணும். இப்போ கண்டிப்பாக செய்வீங்க தானே? இப்போ மறக்காமல் கண்டிப்பாக செய்யணும். அப்போது இன்னைக்குள்ள கிளாஸில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. கடவுள் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிக்கட்டும். இந்த கிளாஸ் முடியறதுக்கு முன்னாடி நம்ம 1 மினிட் ப்ரேயர் பண்ணலாமா? எல்லாரும் கண்ணு மூடி கை கூப்பி எந்த ஒரு பராக்குக்கும் இடம் கொடுக்காம ப்ரேயர் பண்ணுவோமா? எங்கள் அன்பான இயேசுவே, நாங்கள் உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், ஆராதிக்கின்றோம். இந்த நல்ல நாளை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். சிறு பிள்ளைகளாகிய எங்களை நீர் ஆசீர்வதியும். இன்றைய நாளில் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களை எங்கள் வாழ்வில் நாங்கள் செயலாற்ற எங்களுக்கு துணையாக இரும். அன்பான இயேசுவே, நீர் ஒருவரே எங்களது மீட்பர். நீர் ஒருவரே எங்களது மீட்பர் என்பதை உணர்ந்து கொண்டு அதன்படி வாழ எங்களுக்கு உமது தூய ஆவியின் கனிகளை நிறைவாக பொழிந்தருளும். அன்பான இயேசுவே, நாங்கள் உம்மை அன்பு செய்கிறோம். அன்பான இயேசுவே, நாங்கள் உம்மை அன்பு செய்கிறோம். எங்களது பெற்றோரையும் ஆசிரியர்களையும் குடும்பத்தினரையும் உற்றார் உறவினர்களையும் ஆசீர்வதியும். உமது அருள்வரத்தால் எங்களை நிறைத்தருளும். தூய கன்னிமரியாளே, இறைவனின் தாயே, எங்களுக்கு துணையாக இரும். சிறு பிள்ளைகளாகிய நாங்கள் ஞானத்திலும் அறிவிலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பிள்ளைகளாக வாழ உமது ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். ஈசோ மிசியாவுக்கு புகழ்.